Welcome back, dear students. Uh, in this video, we are going to learn problem number 10. Okay. So far, we have learned problem number 1, 2, 3, then 6 and 9. So here, we are going to learn problem number 10. Okay. Problem 4, uh, problem 5, 7, 8 are in some another way. Okay, so they have given u plus v and then they are asked to find the analytic function. So far we have seen either they give the real part or imaginary part, but in problem 5, 7 and 8 they have given u plus v or u minus v, some kind of. Okay, so from that we have to find the real part, imaginary part and the analytic function. Okay, so I will explain that part later. So now we are going to see problem number 9, similar to the ones we have already seen. Okay, okay, so first, so this is problem number 10. So problem 10 is find the constant a so that the function u of x comma y is equal to, sorry, ax square minus y square plus xy is harmonic. Find an analytic function f of z for which u is the real part. Also find its harmonic conjugate. Same. Another, find the constant a so that the function, the real part is harmonic. ஸோ நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபங்க்ஷன்ல வந்து ஏ அப்படிங்கிறது ஒரு அன்னோன் வேரியபிள். நம்ம ஏயோட வேல்யூ, நாட் அன்னோன் வேரியபிள், இட்ஸ் எ கான்ஸ்டன்ட். நம்ம அந்த ஏயோட வேல்யூ வந்து எப்படி இருந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து ஹார்மோனிக்கா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சாரி, ஐம் மிஸ்டேக். Confusing the problem. We have to find the constant a with the condition that the given function is harmonic. Okay, so the given function வந்து harmonic ன்னு கொடுத்திருக்காங்க. நம்ம அதுல இருந்து அந்த a யோட வேல்யூவை வந்து கண்டுபிடிக்கணும். செகண்ட் திங் வந்து அப்ப a யோட வேல்யூவை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஃபங்க்ஷன் வந்து நமக்கு வந்து சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் அந்த ஹார்மோனிக் கான்ஜுகேட்டை கண்டுபிடிக்கணும், அனாலிட்டிக் ஃபங்க்ஷனும் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்ப நம்ம இங்க மைல் தாம்சன் மெத்தடும் அப்ளை பண்ணலாம், சிஆர் இக்குவேஷனும் நம்ம இங்க அப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அந்த கான்ஸ்டன்டோட வேல்யூவை வந்து முதல்ல வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ கிவன் வந்து நமக்கு ஏ ஆஃப் எக்ஸ் கம்மா ஒய் வந்து ஹார்மோனிக். நம்ம வந்து ஏயோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். ஹார்மோனிக் அப்படின்னா யூஎக்ஸ்எக்ஸ் பிளஸ் யூஒய்ஒய் நமக்கு 0. அப்ப நம்ம யூஎக்ஸ்எக்ஸும் யூஒய்ஒயும் கண்டுபிடிக்கணும். அப்ப யூஎக்ஸ் வந்து எனக்கு வந்து என்ன வருது, 2ax பிளஸ் ஒய், யூஎக்ஸ்எக்ஸ் வந்து 2a, uy வந்து மைனஸ் 2y பிளஸ் எக்ஸ், யூ டபுள் ஒய் வந்து மைனஸ் 2. பட் இது ஹார்மோனிக் அப்படிங்கிறதுனால இந்த வேல்யூ எனக்கு என்ன, 0. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், இது 0 அப்படின்னா 2a minus 2 வந்து 0. ஸோ therefore a வந்து 1. இப்போ a யோட வேல்யூ வந்து என்ன, 1. இப்போ a வந்து 1 கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல a யோட வேல்யூவை வந்து சப்ஸ்டிட். ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம a யோட வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து u of x, y எப்படி சேஞ்ச் ஆகுது, x ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் xy இப்படி நமக்கு சேஞ்ச் ஆகுது. ஸோ நம்ம இங்க வந்து மைல் தாம்சன் மெத்தட் தான் அப்ளை பண்ணியிருக்கோம். அப்ப நம்ம மைல் தாம்சன் மெத்தட் நமக்கு u கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம π1 π2 நம்ம எடுக்க போறோம். ஸோ π1 வந்து ux, π2 வந்து uy. அப்ப ux அப்படின்னா நமக்கு ux வந்து 2x பிளஸ் ஒய், uy வந்து மைனஸ் 2y பிளஸ் எக்ஸ். அப்போ π1 of x comma y வந்து 2x plus y, π2 of x comma y வந்து minus 2y plus x. அடுத்து நம்ம என்ன பண்ணணும், xy கிட்ட பிளேஸ்ல வந்து z0 வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். அப்ப π1 of z comma 0 வந்து நமக்கு 2z, π2 of z comma 0 வந்து z. அப்ப நம்ம f of z ஓட ஃபார்முலா வந்து என்ன, π1 of z comma 0 minus I π2 of z comma 0 into dz. So π1 of z comma 0 π2 of z comma 0 ஓட வேல்யூவை இதுல சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன கிடைக்குது, 2z
2z minus iz into dz. So நம்ம இதை integrate பண்ணா 2z square by 2. So 2 cancel ஆயிடும். Minus I z square by 2 plus c. இப்ப அடுத்து நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்ம மைல் தாம்சன் மெத்தட் அப்ளை பண்ணி எஃப் ஆஃப் இசட்டை கண்டுபிடிச்சிட்டோம். பட் நம்ம இன்னும் ஒண்ணு கண்டுபிடிக்க வேண்டியது வந்து ஹார்மோனிக் கான்ஜுகேட் கண்டுபிடிக்கணும். அப்ப ஹார்மோனிக் கான்ஜுகேட் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், இந்த இசட்டை வந்து எக்ஸ் பிளஸ் ஐஓல சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணதான் என்னால வந்து ரியல் பார்ட் தனியாவும் இமேஜினரி பார்ட் தனியாவும் எழுத முடியும். அதுல இருந்து எனக்கு என்ன வேணுமோ அதை நம்ம வந்து எடுத்துக்கலாம். அப்ப இசட்டோட வேல்யூ வந்து எக்ஸ் பிளஸ் ஐவை நம்ம சப்ஸ்டியூட் பண்றோம். இங்கே நம்ம என்ன பண்றோம், சப்ஸ்டியூட் பண்றோம். சப்ஸ்டியூட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றோம், ஃபார்முலா இங்க அப்ளை பண்ணிருக்கோம், a plus b the whole square ஃபார்முலா. அதே மாதிரி இங்கேயும் a plus b the whole square ஃபார்முலா அப்ளை பண்ணிருக்கோம். அப்புறம் i by 2 வந்து மல்டிப்ளை பண்ணிருக்கோம். ஓகே, சோ இப்போ அடுத்து நம்ம என்ன பண்றோம், ரியல் பார்ட் தனியா எழுதுறோம், இமேஜினரி பார்ட் தனியா எழுதுறோம். சரி, கிவன் வந்து ரியல் பார்ட் தான் கொடுத்திருந்தாங்க. நான் நீங்க பாத்தீங்களா, அந்த ரியல் பார்ட் நமக்கு வந்து கிவன்ல என்ன ரியல் பார்ட் இருக்கோ சேம் ரியல் பார்ட் தான் இங்க இருக்கு. x ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஒய். இமேஜினரி பார்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஹார்மோனிக் கான்ஜுகேட் ஆஃப் இது கண்டுபிடிக்கணும். அப்ப அது ஹார்மோனிக் கான்ஜுகேட் வந்து யாரு, 2xy minus x square by 2 plus y square by 2. So அப்ப இதுதான் வந்து எனக்கு ரிக்வயர்ட் ஹார்மோனிக் கான்ஜுகேட். ஸோ மைல் தாம்சன் மெத்தட் அப்ளை பண்ணோம் அப்படின்னா அது ரொம்ப சிம்பிளா நமக்கு ஆன்சர் வந்துடும். எஃப் ஆஃப் இசட்டை முதல்ல கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் அதுல இருந்து ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் தனியா எழுதணும். நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ப்ராப்ளம்ல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம அந்த கான்ஸ்டன்டோட வேல்யூவை கண்டுபிடிச்சோம். அதுக்கு என்ன ஹிண்ட் கொடுத்திருந்தாங்க, அந்த ஃபங்க்ஷன் வந்து ஹார்மோனிக் கொடுத்திருந்தாங்க. அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த கான்ஸ்டன்டோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணோம், மைல் தாம்சன் மெத்தட் அப்ளை பண்ணி எஃப் ஆஃப் இசட்டோட வேல்யூவை கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் இசட்டோட பிளேஸ்ல எக்ஸ் பிளஸ் ஐவை ரீப்ளேஸ் பண்ணி ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் தனித்தனியா எழுதணும். அதுல நமக்கு என்ன தேவை, இமேஜினரி பார்ட் தான் வேணும். ஏன்னா எனக்கு ரியல் பார்ட் கொடுத்திருந்தாங்க. ஸோ இமேஜினரி பார்ட்டை நம்ம அதுல இருந்து எழுதுறோம். ஓகேவா? ஸோ இந்த ப்ராப்ளம் ரொம்ப ஈஸி தான். ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணுங்க. இந்த டவுட்னா எங்கிட்ட வந்து கேளுங்க. ஓகேவா? தேங்க்யூ டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.